வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு கோதுமை அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சம்பா கோதுமை தான் நல்லாயிருக்கும், நார்ச்சத்து அதிகம் உள்ளது. சம்பா கோதுமை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக இருக்கும். பஞ்சாப் கோதுமைங்கிறது நம்ம சப்பாத்தி மாவுக்கு யூஸ் பண்ணுறது, அது குண்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இதை வந்து 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி நசுங்கணும். எவ்வளோ நசுங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறினா தான் தேங்காய் பால் நமக்கு எடுக்க முடியும். நெய் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நான் கோதுமை வந்து 1 கப் ஊற வச்சுருக்கேன். சீனி அதுக்கு 1.5 கப் வேணும். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் எடுத்துட்டோம். அதை இந்த மாதிரி வடிகட்டிக்குவோம். வடிகட்டி கெட்டிப்பாலை எடுத்துக்கிட்டுருவோம். கெட்டிப்பாலை நம்ம வடிகட்டிட்டோம். இந்த பாருங்கள், வெறும் சக்கையாக தான் இருக்குது, அவ்வளோதான். நார் சத்து அதிகம் உள்ளது சம்பா கோதுமை. அல்வாவுக்கு வந்து சம்பா கோதுமை தான் நல்லாயிருக்கும். இந்த பானை வந்து 1 மணி நேரம் நம்ம மூடி வச்சோம்னா அடியில் வந்து இன்னும் கெட்டியாக வந்து தெளிஞ்சிடும். 1 மணி நேரம் இந்த பாலை மூடி வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் தெளிவாக இருக்குது, கீழே கெட்டியான பால் இருக்குது. இதுக்கு 1 மணி நேரம் நம்ம வச்சுருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்மெல் இருக்காது. இந்த பாருங்க, இது மேலே நிறையா இருக்குது. இதை விளக்கிட்டிங்கன்னா தண்ணியாக இருக்குது. இப்போ மேலாக நான் இருத்துட்டு கீழே இருக்கிறது அந்த பால், கெட்டி பாலை மட்டும் நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். ரெண்டு கப் பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். எதுக்காகனா பால் வந்து கட்டிப்படக்கூடாது, அதுக்காக. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும், கொஞ்சம் கூழு மாதிரி வரும். கூழு மாதிரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம எடுத்த கோதுமை பாலை எதுக்காக மேலாக இருத்துட்டு ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த கோதுமை பால் வந்து தெளிஞ்சு கீழே தெளிஞ்ச பால் நல்லா இருக்கும். அந்த நீர்த்து போன தண்ணி வந்து கொஞ்சம் கோதுமை ஸ்மெல் அடிக்கும். அதனால அதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க. கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுனாலும் கடைசியாக வந்து உங்களுக்கு கட்டிப்படாது, கண்ணாடி மாதிரி வந்துடும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் கலர் மாறணும். சீனி கரைஞ்சு இந்த மாதிரி கலர் மாறும். சீனியை தீய விடுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து கலருக்காக, அல்வாவுடைய கலர், அந்த கலர் வரணுங்கிறதுக்காக. நம்ம கலர் வந்துருச்சு. இதை இப்போ வந்து நம்ம அல்வாவில் ஊற்றிக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்ட கிண்ட கலர் கூடும். ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப் மட்டும் ஊற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எசன்ஸ் ஊற்றும்போது அந்த வாசம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கண்ணாடி பதத்துக்கு வரணும்.
இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் இருக்குது. இன்னும் இது ரொம்ப ஊற்றுது இல்லையா கண்ணாடி பதத்தில், இந்த மாதிரி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். சிம்லேயே வச்சு கிண்டுங்க. கிண்டுறதை விட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். இப்போ கெட்டியாக வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கோம். இப்போ நம்ம ஊற்றினோம்னா அந்த நெய் வந்து தனியாக நிற்கும். அல்வாவோட ஒன்று கலக்காமல் இப்போ நெய் இருக்கதே தெரியல பாருங்கள். நம்ம இனிமே ஊற்றுற நெய் மேலாக மிதக்கும். இப்போ இனிமே நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் கிண்டணும். இந்த மாதிரி நெய் மிதக்கும். ஒன்று சேரக்கூடாது. அல்வாவோட ஒன்று சேராமல் இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். தூரில் மட்டும் பிடிச்சிடாம சிம்மில் வச்சு கிண்டுங்க. ரோஸ் எசன்ஸ் ஊற்றும் போது அந்த கோதுமை வாடை மறைஞ்சு நமக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ பொது பொதுன்னு கொட்டுச்சு இல்லையா, தண்ணி மாதிரி கொட்டுச்சு. இப்போ இந்த கண்ணாடி பதத்தில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வடியுது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்டுனா சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் ஒட்டாமல் வருது. இந்த ஓரம்லாம் ஒட்டலை பார்த்தீங்களா? இப்படி இருந்துச்சுனாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இதில் நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஆறுறதுக்கு நம்ம அதே பாத்திரத்தில் வச்சோம்னா அந்த சூட்டுக்கு அடியில் வந்து முருகி போயிடும். அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.